சண்டே ஈவினிங் ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு அடுத்த வாரத்துக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கான மாவு அரைக்கிற வேலை தான். நார்மல் இட்லி அரிசி தோசைக்கு மாவும் அதே மாதிரி ஒரு கப் ராகி, ஒரு கப் திணை அரிசி போட்டு மில்லட் தோசைக்காகவும் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ மாவு அரைச்சி வச்சிட்டோன்னா ஒரு 4-5 டேஸ்க்கு வந்து நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சமாக அவல் மட்டும் தான் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். யாரெல்லாம் வந்து மிக்சியில் மாவு அரைப்பீங்கன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா மிக்சியில் தான் மாவு அரைச்சி எடுத்து வைப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, அந்த தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் என்ன தான் 4:30க்கு எழுந்திரிச்சாலுமே பார்த்திங்கன்னா ஹரிபரியில் செய்யவே முடியாது. தனியாக செய்யும்போது இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக போகும். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக சிறுகீரையும் கிடச்சிது. ஸோ அதையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். டிஷ்யூ பேப்பர் போட்டு கவர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.